நாம் வந்து 3 வேளையும் சமைச்சு நிறைய நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோமா, அதனால நமக்கு ரொம்ப இந்த குளிரெல்லாம் தாங்கவே முடியல. குளிர் அப்புறம் வெயில் எதையுமே தாங்க முடியல. உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல வெள்ளரிக்காவை பச்சையாக சாப்பிட்டா குளிர்ச்சி, அதுவே சமைச்சு சாப்பிட்டா அது எப்படி சூட்டை தாங்கும், வெயிலை எப்படி தாங்கும்? வெயிலை தாங்கணும்னா குளிர்ச்சியான பழங்களை சாப்பிடணும். அப்படி நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வந்து வெள்ளரிக்காய் இதுமாதிரி குளிர்ச்சியான உணவுகள் எல்லாத்தையும் சமைச்சே சாப்பிட்றீங்கன்னு வைங்க, அது எப்படி வெயிலை தாங்கும்? வெயிலை தாங்காது. அதே போல் தான் குளிரை தாங்கிறதுக்கும் நம்ம பச்சையாக சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்டா தான் குளிரை தாங்குகிற அந்த திறன் வந்து உடம்பு கிடைக்கும். அதுமாதிரி வெயிலை தாங்குகிற திறன், வெப்பத்தை தாங்குகிற திறன்லாம் எப்போன்னா பச்சையாக சாப்பிடும்போது தான் பழங்கள், பச்சையாக சாப்பிடுகிற உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அது வந்து நமக்கு வெயிலை தாங்கும். நம்ம பெரும்பாலும் வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும். பச்சையாக சாப்பிட்ற உணவுகளே கிடையாது பெரும்பாலும், ரொம்ப குறைவு. ஏதாவது பழம் சாப்பிட்டா மட்டும்தான் பச்சையாக சாப்பிட்றோம். மற்ற எதையுமே நம்ம பச்சையாகவே சாப்பிட்றதில்ல. அதனால தான் நம்மளால் வெயிலையும் தாங்க முடியல, குளிரையும் தாங்க முடியல. அதனால் ஒரு பச்சையாக சாப்பிட்றது வந்து அதுக்காக நம்ம வந்து சமைச்சு சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. சமைக்க வேண்டிய சில கிழங்குகளை நம்ம சமைச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடும்போது அதை கண்டிப்பாக சாப்பிட முடியும். வேக வச்சா தான் சாப்பிட முடியும். மரவள்ளி கிழங்கு பச்சையாகவும் சாப்பிட்லாம். சமைச்சு சாப்பிட்டா, அது வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் நிறைய சாப்பிட்லாம். அது மாதிரி நம்ம வந்து வேக வைக்காமலும் இருக்க முடியாது. வேக வைத்து சாப்பிடுகிற வழக்கமும் நமக்கு தேவை தான். பனங்கிழங்கெல்லாம் நம்ம வேக வச்சு தான் சாப்பிட முடியும். அதனால் இருந்தாலும் வந்து நம்ம எப்போவுமே முழுக்க வேக வச்சே சாப்பிட்டுட்ருக்கூடாது. பச்சையாக சாப்பிட்ற உணவுகளும் நமக்கு கண்டிப்பாக தேவை. பச்சையாக சாப்பிடும்போது இந்த வெயிலை தாங்குகிற, குளிரை தாங்குகிற திறன் வந்து அந்த பச்சையாக சாப்பிடுகிற உணவுகளிலிருந்து தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க முடியும். வேக வச்சு முழுசாக 3 வேளையும் சமைச்சு சாப்பிடும்போது அது நமக்கு வந்து குளிரை தாங்க முடியாது. குளிரெலாம் ரொம்ப கடுமையாக மாறிடும். குளிர் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுவே வெயிலும் ரொம்ப கடுமையாக இருக்கும். அது தாங்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த வெயிலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும், குளிரை பார்த்தும் பயப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இயற்கையை எதிர்கொள்ளணும், அதுதான் வீரம். இயற்கையை எதிர்கொள்ளணும். அந்த குளிரை தாங்குகிற திறன், வெயிலை தாங்குகிற திறன், கோடை வெயிலை தாங்குகிற திறன், அதுதான் அந்த திறன் தான் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்ப்பு சக்தி, இயற்கையை எதிர்க்கின்ற ஒரு சக்தி. அப்போ இயற்கையை எதிர்ப்பதற்கு ஒரு உடம்பில் ஒரு சக்தி தேவை, ஒரு ஆற்றல் தேவை. அது இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து இயற்கையை தான் துணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கையை எதிர்ப்பதற்கு இயற்கையவே துணையாக எடுத்துக்கணும். இயற்கையான உணவோடு சாப்பிட்ணும். அப்போ தான் இயற்கையை எதிர்க்க முடியும், இயற்கையை எதிர்கொள்ள முடியும். எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்கொள்ள முடியும். நம்ம செயற்கையான உணவோடு சாப்பிட்டுட்டு இயற்கையை எதிர்கொள்ள முடியாது. இயற்கையை எதிர்கொள்ள இயற்கையான உணவு சாப்பிடணும். செயற்கையை எதிர்கொள்ள இந்த உலகம் இயந்திர அறிவியலும் செயற்கையானது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு செயற்கையான உணவுகள் தேவை. அது மாதிரி இப்போ 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு இயற்கையான உணவுகள், அங்கே நம்மலாம் இயற்கையோடு கலந்து வாழப்போகிற ஒரு வாழ்க்கை அது. அங்கே வந்து நமக்கு இயற்கையான உணவுகள் நமக்கு பெருமளவு தேவை. அப்போ தான் அந்த இயற்கையோடு கலந்து இயற்கையை எதிர்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நம்ம ஒரு குளிரை தாங்குகிற ஒரு திறன், குளிரை தாங்குகிற திறன். இன்றைக்கி 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து குளிரை தாங்க முடியல. அப்போ இந்த குளிரை தாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா, சிகரெட் பிடிக்கிறாங்க, அப்புறம் தீ மூட்டி நெருப்பு மூட்டி குளிர் காய்கிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மது அருந்துகிறார்கள். இப்படி சில வழிகளை அதெல்லாம் பின்பற்றுறாங்க. குளிரை தாங்க முடியாதனால சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி இப்போ தவறான வழிகளை பின்பற்றுகின்றனர். அப்படி இல்லாமல் உணவு மூலமாகவே நம்ம அந்த திறனை கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும். அதுக்கு முழுக்க சரி இயற்கையான உணவோட சாப்பிட்டா நமக்கு குளிரவே செய்யாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. குளிரான தாங்க முடியும். குளிரை தாங்குகிற திறன் இருக்கும். குளிரை எதிர்கொள்ள முடியும். நமக்கு பயம் வராது. ஒரு குளிரை பார்த்து நடுங்க மாட்டோம் அப்படிங்கிறத பயப்பட மாட்டோம். மனதளவில் வந்து பலவீனமாக மாட்டோம். ஒரு மன உறுதியோடு ஒரு குளிரை எதிர்கொள்வோம். அதுக்காக நம்ம வந்து ஏதோ
ஒரு குளிரை எதிர்கொள்வதற்கு கவசம் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை, சொட்டர் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அதுவும் தேவை. ஒரு இயற்கையை எதிர்கொள்ளும் போது நமக்கு வந்து ஒரு ஆடை என்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் நமக்கு தேவை. ஒரு குளிரை எதிர்கொள்வதற்கு ஆடை என்கிற அந்த குளிரை தாங்குகிற ஆடை அணிந்து கொண்டு குளிரை எதிர்கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பு கவசம் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை.